ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஜு பார்த்தீங்க அப்படின்னா 2 days வந்து சரியாக சாப்பிடல. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். சரியாக சாப்பிடல, ரொம்ப சாப்பிட்டாங்க, சரியாக சாப்பிடல. ஸோ வெயில் பார்த்தீங்களா, ஓவராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த ஓவர் பிரீத்திங் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டாக் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஜு ஏன் சரியாக சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரி, உட்காந்து எப்படி உட்காந்துங்க. ஸோ ஜேஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days வந்து சரியாக சாப்பிடல. ஸோ ஒரு மாதிரி இதாக இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அம்மா தான் வந்து ஜேஜுக்கு வந்து ரெகுலராக வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இல்லாதனால 2 days ஊருக்கு போனதுனால 2 days அவங்க இல்லாதனால சரியாக சாப்பிட மாட்டான். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக் வளர்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக் வந்து ஏன் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிற ரீசன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை அவங்களுக்கு ரெகுலராக ஃபுட்டு கொடுக்குறவங்க யாராவது வந்துட்டு அவங்க கூட இல்லை இந்த டைமில் அப்படின்னாலுமே அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 daysல வந்து அதுக்கப்புறம் ரெகுலர் ஆகிடுவாங்க, மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக் வந்து இந்த ஹீட்டிங் டைமில் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. அந்த ஏக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயும் வந்து டாக் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்த நம்ம வந்துட்டு அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், வற்புறுத்தி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குக்கு ஏதாவது ஒரு டைஜஷன் ப்ராப்ளம், ஏதாவது டிசீஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அது சாப்பிடாது. ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டதுனால அதுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரி ஏதாவது ஆகியிருந்துருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மோஷனும் போகாமல் சரியாக சாப்பிடாமல் இருக்கும். ஸோ அதுவும் கூட ஒரு 1 or 2 ரீசனாக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக் வந்து ஏதாவது ஒரு டிசீஸில் அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்டரை பார்த்துக்கணும். உடனே போயிட்டு கிளினிக் கூப்பிட்டு போயிட்டு என்ன அப்படிங்கிறது செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், டாக் வந்து ஏதாவது அது உடம்புல ஏதாவது ஒரு காயமோ அடியோ பட்டு இருந்துச்சு, ஓடி விளையாடும்போது இதுலேயோ மோதிடுச்சு, இல்லை அதோட நகத்தினால வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்தது தெரியாமல் அதே வந்து டிக் அதிகனால சொரிகிறதுனால காயமாக இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் டாக் வந்து சரியாக சாப்பிடாது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபைன் பண்ணணும். ஸோ எதனால் வந்து டாக் சாப்பிடாமல் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிடக்கூடிய பெடிகிரி இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக நீங்கள் கொடுத்துடலாம். அது போக வந்து நீங்கள் வந்து கொடுக்குற ஃபுட்டு, பெடிகிரியை தவிர்த்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து அதுக்கு வந்து ஒரே மாதிரியாகவே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 2 days ஒரு 3 days சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் டாக் வந்து விரும்பி சாப்பிடும். ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா டாக் சாப்பிடாது. ஸோ ஓகேங்களா? நீங்கள் ஒரே மாதிரி சிக்கன் வந்து ரெகுலராக கொடுத்தாலுமே டாக் வந்து சாப்பிடாது. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் முட்டை, ஒரு நாள் கர்ட் ரைஸ், ஒரு நாள் மட்டன், இந்த மாதிரி மாற்றி நீங்கள் கொடுக்குறப்ப டாகுக்கு வந்து அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். சரிங்களா? ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாகுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக விடக்கூடாது. ஸோ டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீசன் என்னென்னா நீங்கள் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
ஒரு நாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்த மாதிரி தான். பட் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தனியாக விட்டு போகக்கூடாது எங்கேயுமே. அதை கூடயே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கும். அதை கூடயே ஆள் இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து டாகுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் எப்பயும் கூடயே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் கூட இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மால் ப்ரீடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரீடெலாம் வந்து அதுவும் பக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாகவே விடக்கூடாதுன்னு நினைக்கும். கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ அவங்க காலுக்கு முன்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பக்கு நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப அவங்க ஒரு மாதிரி சைலண்ட்டான ஒரு ப்ரீடு தான் இது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பக்கத்தில் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்கும். எல்லோரும் இதை தூக்கி கொஞ்சம் தான் செய்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிறீங்க, டாக் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் ஆனால் பயங்கரமாக வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன் மற்றவங்கள அப்படின்லாம் நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பக்கு இந்த ஸ்மால் ப்ரீடை நீங்கள் வளர்க்கலாம், நம்பி வளர்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு நீங்கள் வந்துட்டு அப்போக்கப்போ ஒரு செக்கப்போ இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு முடியாமல் இருக்கிறப்ப மட்டும் போயிட்டு நீங்கள் அது ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்குரிய மெடிசன்ஸ் வாங்கி கொடுத்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ ஸ்டார்ட் இருக்கும். உங்கள் கூட வயசானவங்க இருக்காங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ பக்கோட ஸ்பெஷலாக பக்கு டாகை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து அது மேலே பாசமாக இருக்கணுமோ அதை விட 100 மடங்கு வந்து நம்ம மேலே பாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவபிள் பெர்ட்ஸ் வந்து பக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நம்மளை வந்து அது ஒரு முகத்தில் தெரியும். நம்ம எங்கேயாவது அதை விட்டுட்டு ஒரு 2 days 3 days வெளியில் எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அது நம்மளை பார்த்த உடனே அது அடுத்த சந்தோஷம் இருக்குது எப்பா, அந்தளவுக்கு சந்தோஷப்படும். ரொம்ப இதாகும். அது வாய் இருந்துட்டால் அவ்வளோத்தையும் சொல்லி புலம்புற மாதிரி இருக்கும். நம்ம அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், பக் வளர்க்குறவங்க அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். அவ்வளோ தூரம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதோட எக்ஸைட்மெண்ட்டை. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளை பார்த்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா பக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட இது என்ன அப்படின்னா அதை வந்து ஒருத்தவங்க புதுசாக வராங்க வைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பார்க்கும். ஸோ அவங்க வந்து அது கூட நீங்கள் ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடலாம். அதை லைட்டாக தடவி கொடுத்து அதை தூக்கி மடியில் வச்சுட்டு இது பண்ணுறப்ப அது ஈஸியாக வந்துட்டு அட்டாச் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக வந்து பழகக்கூடிய ஒரு ப்ரீடு வந்து பக்கு. ஸோ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டிக்கு. இந்த டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்குக்கு வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் டாக்டருக்கு வந்து டிக்கு இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு இல்லாட்டி அதுக்குரிய டேப்லெட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரேயை வந்து வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. அடிக்கடி யூஸ் பண்ணி இது பண்ணி டிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா டிக்கு அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்லா விளாண்டுட்டு இருக்கோம், டிக்கு கடிக்கிறப்ப என்ன ஆகும்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், மென்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், அது நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம், அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளாண்டுட்ருக்கோம் அப்பயும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப அதனால் மென்டலாக வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் வந்து டிக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொன்று டிக்கு இருந்ததுன்னா அது இது பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா புண்ணாயிரும் உடம்புலாம் அதுக்கு தெரியாமல். அப்புறம் அந்த புண்ணு இருக்கனால என்ன பண்ணால் சரியாக சாப்பிடாது, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணி கொண்டு போங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கு டாக்கு எந்த டாகாக இருந்தாலும் இந்த ஸ்மால் ப்ரீட் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பர்டிகுலராக இந்த பக்கு வந்து ஒரு ஆள் கூட இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவங்கள்ட்ட. நீங்கள் அதை தனியாக வந்துட்டு ஃபீல் பண்ண விட்டுறக்கூடாது. அது ஒரு மாதிரி லோன்லியாக ரொம்ப ஃபீல் பண்ணும், அழுகும். ஸோ அதனால் வந்துட்டு அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் பக்கை மட்டும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஒரே ஃபுட்டாக நீங்கள் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எது வச்சாலுமே சாப்பிடாது.
ஸோ அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணி ஃபுட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப, அதுக்கு விருப்பமான ஃபுட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் வந்து அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் அவ்வளோ ஃபுட்டையும் ஒரு லிமிட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ பக்குக்குன்னா இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்கணும் நீங்கள். அது விரும்பி சாப்பிடும். பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 days வந்து சாப்பிடாது. ஏன்னா அது டைஜஷன் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் நீங்கள் வந்து கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பக்கை நீங்கள் கூடயே அதை தனியாக விட்டுட்டு ஒரு ஹாஃப் டேஸ் ஆகுது, இல்லை 1 day ஆகுது, போயிட்டு வந்துடலாம், டாகுலாம் விட்டுட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் அதை வந்து கூடயே கூட்டிகிட்டு போயிடுங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரில் அதை கொண்டு போகிறதுக்கு பெட்டெலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கே போனாலும் கூப்பிட்டு போய்க்கலாம், வச்சுக்கலாம். அது ரொம்பலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஷார்ட்டுக்கு படுத்துக்கும் ட்ராவல் டைமில். அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் இல்லாட்டி 200 கிலோமீட்டர் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு அதை இறக்கி சும்மா லைட்டாக ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போய்ட்டு மறுபடியும் உள்ள காரில் நீங்கள் ஏற்றிட்டு மறுபடியும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நமக்கு ஏற்றதான ஒரு பக்கு தான், டாக் ப்ரீடு தான் இது. ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, ரொம்ப வந்து அக்ரெசிவாகவும் இருக்காது, ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு விடாது. ஸோ ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப லவ்லியாக, நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். ஸோ ஒரு டாக் நீங்கள் பக்கு வளர்த்துட்டீங்க அப்படின்னா மித்த எந்த ப்ரீடுமே நீங்கள் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் நம்ம கூட, அதாவது நம்மளை கேர் பண்ணுற ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பக்குமே ரொம்ப பாசமான ஒரு நாய். அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிற நீங்கள் தைரியமாக வந்துட்டு அதை வளர்க்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 45 days வாங்கின இந்த குட்டி. இது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஸ்டார்ட்அப் இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தடுப்பூசி நம்ம கரெக்டாக ரெகுலராக போட்டுறணும், அது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 months போய் செக்அப் பண்ணிப்பீங்க. ஸோ அது ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெடிகிரிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைலியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 to ½ kg சொல்கிறேன் நான். ½ kg 1500 இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெடிகிரி வாங்கி போகிறதும் ஓகே தான். பட் இல்லை நார்மலாக ஒரு பெடிகிரி வாங்கி போகிறதும் நல்லது தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இடையில கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்ப அதுக்கு வந்து ஹெல்த்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நீங்கள் டாக்குக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து அடிக்கடியோ இல்லை அளவுக்கு அதிகமாக கொடுக்குறப்ப டாக்குக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவாமிட்டிங் வந்து அடிக்கடி வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து சரியாக சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏதாவது ஒரு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 40 days கூட, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 days கூட வந்துட்டு டிவாமிட்டிங் சிரப் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா டாகோட ஹெல்த்துக்கு, போன் ஹெல்த்துக்கு, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோட ஓவரால் ஆர்கன்ஸ் ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா நிறையா சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது. அதில் பெஸ்ட்டான சப்ளிமெண்ட்ஸை நீங்களாம் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய சேனலில் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பக்கை வந்து கட்டி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட்ஸில் கேட்டாங்க ஒரு டைமு. நானே அந்த தவறை பண்ணியிருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டாக்கை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கட்டி போகிறதே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து அக்ரெசிவான டாகும் கிடையாது, யாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவும் பண்ணாது. கழட்டி விட்டுன்னா அப்படியே செவுத்துலாம் தாவி ஓடி போயிடும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. இது இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி ஹைட்டு கூட இருக்காது, 2 அடி அகலம் கூட இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்மால் ப்ரீடுங்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அதை ஃப்ரீயாக வந்து அதை கட்டி விடக்கூடாது, ஃப்ரீயாக நம்ம விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இல்லை நான் டாக் வளர்க்கணும், அது வந்து வீட்டிலேயே வந்து மோஷன் போயிடுது, யூரின் போயிடுது, ஸோ அதனால தான் நாங்கள் அவுட் சைடில் கட்டி வைக்கிறோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, டாகை வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு முன்னாடி அது என்னென்ன ப்ரீடோ
குணாசிங்கள் தெரிஞ்சுக்குங்க. டாக் வந்து இந்த டாக் இப்படி இருக்கும், அந்த டாக் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் டாகை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வளங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் எங்கே போகுமோ அங்கே தான் யூரியனும் மோஷனும் போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பழக்கி விடணும். ஸோ அதை பழக்கி விடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து அந்த பழக்கம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே இது பண்ணாலும் அப்படியே பழகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒரு 2 or 3 days வந்து ரெகுலராக நீங்கள் அதை நாயை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இல்லை பர்டிகுலர் இதுன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கு மோஷன் வருது, என்னை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி. அதே அந்த டைமிங் நீங்கள் ஒன்ஸ் ரெகுலராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே டைம் நீங்கள் அதை இது பண்ணி சரி டாக் அந்த டைமில் மோஷன் போகும் யூரின் போகும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்களே கூப்பிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் டாகை மட்டும் தயவுசெய்து கட்டி போட்டுறாதீங்க. அது பர்டிகுலர்லி பக்கை வந்து நீங்கள் கட்டி போடக்கூடாது. ரொம்ப மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப விளையாடணும்னு நினைக்கிறேன் டாக்கு. சரிங்களா? எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க வந்திருக்கு, குழந்தைங்க வந்திருக்கு, ஸோ அதை போயிட்டு கிடச்சிருமோ இல்லை அதை இது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க. ஸோ பக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேபி இருக்குது, குழந்தை இருக்குது, சின்ன பையன் இருக்கா, அதுக்கிட்ட போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது போகாது. தூரமாக உட்காந்து அவங்க விளாட்றப்ப கூட சேர்ந்து விளாடும். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு அறிவான ஒரு அன்பான ஒரு ப்ரீடு தான் அந்த பக்கு. ஸோ ரொம்ப நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து பயங்கரமாக கேட்சப் பண்ணணும். பார்த்துக்குங்க, நம்ம அதை திட்டுறோம் அப்படின்னாலுமே அதை கேட்சப் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே வராது. ஸோ அந்தளவுக்கு நம்மளை திட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இதிலே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வேறு யார் கூடயோ சத்தமாகவோ இல்லை சண்டையோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதுவும் வந்து அது ரொம்ப பாதிக்கும். நம்மளை தான் திட்டுறாங்கன்ற மாதிரி அதை எடுத்துக்கும் பக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான நாய். அதை நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை தூக்கி இப்படி போடு அப்படி போடலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு சின்ன ப்ரீடுங்கிறதுனால அதோடய ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். அதை நீங்கள் பக்கை வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா டாகை நம்ம வந்து அவுட் சைடு வந்து நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போவீங்க. அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்ப நாட்டு நாய்கள் இருக்குல்ல, ஸோ அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ், அது வந்து ஏதாவது ஒரு அந்த நியர்பை டாக்ஸில் ஏதாவது ஒரு டாக்ஸ் வந்து ஏதாவது டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு, அது யூரின் பாஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒரு 10 to 15 minutesக்குள்ளே அதை போய் இது வந்து ஸ்மெல் பண்ணுறப்ப இதுக்கு அந்த டிசீஸ் வர்றதுக்கு 50% அவங்களுடைய டாகோட இம்யூனிட்டியை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக்கிங் கூப்பிட்டு போங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எதுவும் அட்டாக் ஆகிடாமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இது. ஏன்னா இது சின்ன ப்ரீடு, ஸோ ரொம்ப பயப்படும். ஒன்ஸ் பயந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டாலே இதாகும். அதே மாதிரி நீங்கள் போய் தொடப்போனாலும் ஒரு மாதிரி கலறிட்டு கத்தும். ஸோ அதனால் வந்துட்டு வாக்கிங் கூட்டு கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இல்லாத இடத்துல அதாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துலையா கூப்பிட்டு போங்க, ரொம்ப சுத்தமான இடத்துலையா கூப்பிட்டு போங்க. ஓகே, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க நீங்கள் டாக் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாலுமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 to 600க்குள்ளே 500க்குள்ளேயே நல்ல நல்ல பெட்டெலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெட்டு வாங்கி கொடுத்துட்டு அதை வச்சுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். அது போய் விளையாடும், அது போய் படுத்துக்கும், அங்கே அந்த பெட்டில் படுத்துட்டு உங்களை ஒரு மாதிரி பாசமாக பார்க்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது சாப்பிடக்கூடிய பிளேட்டு இருக்குல்ல, சாப்பிடக்கூடிய பிளேட்டு, வாட்டர் வைக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் டாகு வந்து கரெக்டாக வந்து வாட்டர் எடுக்கும், சாப்பிடும். நிறையா பேர் நினைப்போம் என்னடா சாப்பிடவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த அந்த பிளேட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை லைட்டாக அப்படியே ஊற்றிட்டு, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து நம்ம ஃபுட்டு எல்லாம் பிடிக்கிறியே போட்டிருப்போம், அது ஆல்ரெடி அதில் இதாக இருக்கும். அது சரியாக வாஷ் பண்ணாதனால அந்த பழைய ஸ்மெல் வந்து அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இந்த புது ஃபுட்டை வந்து சாப்பிடாதான் கூட அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் வந்து இப்போ நம்ம புதுசாக போட்டாலும் அந்த பிளேட்டில் போட்டாலும் சாப்பிடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வெயில் டைமில் மழை டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் டைமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருந்தாலுமே அந்த தண்ணியில் கூட இந்த எறும்பு வந்து விழுந்து கிடக்கும். சரிங்களா, அந்த எறும்பு வந்து விழுந்து கிடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கவனிக்காமல் விட்டுருவோம். நாய் போய் அதை டாகு போய் அதை குடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எறும்பு போயிட்டு நாக்குலையோ இல்லை எதுவான கடிக்கிறப்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வாட்டர் எடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்படும். ஸோ இதே மாதிரி ஃபுட்லேயும் அப்படி தான். ஃபுட்டு அப்பக்கப்போ போகிறீங்கன்னா அப்பக்கப்போ இது பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருங்க பிளேட்டை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் டாக்குக்கு அதுவும் இந்த பக்குக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் பிரீத்திங் பண்ணும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு கூலான இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெயில் டைமில் டாகை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க, நீங்கள் வெளியே போகாதீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துலையோ, அதாவது நார்மல் கூலிங்காக இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப குளிர் இருந்தாலும் கூலாக இருந்தாலும் சேராது, அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சேராது. ரொம்ப நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டா தான் டாக் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்மால் ப்ரீடுங்கிறதுனால நம்ம ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி தான் அதை பாதுகாக்கணும். ஸோ அதனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டாகை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களுடைய வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டாகுக்கு என்னென்ன ஃபுட்ஸ், அது போக என்னென்ன ஸ்நாக்ஸ், டாக் ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் டாகுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன பெடிக்கிரி, பெஸ்ட்டான பெடிக்கிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த டைமில் கொடுக்கலாம், அதாவது டோட்டலாக டாகோட ஓவரால் டயட் பிளானு, என்னென்ன பெடிக்கிரி பெஸ்ட்டு டாக்குக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கலாம், எந்த டைமில் கொடுக்கலாம், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்க முடியும். அதனால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்க முடியும்.